வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு விடுகதை தான் பார்க்க போறோம். அப்பனே பரங்கிக்காயே அடுப்பில் ஏறினாயே, ஏறினாலும் இறங்கினாலும் என்னை மறந்திடாதே. இந்த விடுகதைக்கான பதிலை யோசிச்சு வைங்க. அதுக்கு முன்னால நாம ராஜா ராணிங்கிற திரைப்படத்தை பார்க்கலாம். 1956 பிப்ரவரி 25 வெளிவந்த படம் தான் இந்த படம். இந்த படம் பீம்சிங் தான் இயக்கி தொகுத்திருக்காங்க. டி.ஆர். பாப்பா இசையமைச்சிருக்காங்க. கலைஞர் அவர்கள் திரைக்கதை வசனம் எழுதியிருக்காங்க. இந்த படம் நடிக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா என்.எஸ். கிருஷ்ணன் நடிச்சிருக்காரு, டி.ஏ. மதுரம் நடிச்சிருக்காங்க, பத்மினியும் சிவாஜி கணேசனும் நடிச்சிருக்காங்க. இதுல 2 ஓரங்க நாடகங்கள் வருது. சேரன் செங்குட்டுவன் நாடகமும் சாக்ரட்டிஸ் நாடகமும். இந்த 2 நாடகத்திலயும் சிவாஜி கணேசன் ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாங்க. இதுல மதுரம் என்.எஸ். கிருஷ்ணனுடைய சிரிப்பு உரிய பாடல் ரொம்ப அற்புதமா இருக்கும். படம் முழுக்க அவங்களுடைய நகைச்சுவை காட்சிக்காகவே இந்த பாடலை பார்க்கலாம். எத்தனை முறை இந்த பாடலை கேட்டாலும் நம்முடைய துன்பங்கள்லாம் மறந்து போகக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பாடலும் அவங்களுடைய காட்சி, நடிப்பு, நகைச்சுவை எல்லாம் அருமையா இருக்கு. என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் மதுரத்தை சந்தேகப்படுற மாதிரியும், மதுரம் என்.எஸ்.கே சந்தேகப்படுற மாதிரி சிவாஜி கணேசனும் பத்மினி அம்மாவும் துணை போயிருக்கிறது அவங்களுடைய நடிப்பு ரொம்ப அருமையா இருக்கும். இவங்க 2 பேரும் சந்தேகப்படுறது, அதை தீர்த்து வைக்கிறது, என்.எஸ். கிருஷ்ணனோட பேச்சு, நடிப்பு எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. அந்த சிரிப்பு பாடல் பாத்தீங்கன்னா, சிரிப்பு அதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே சிறப்புன்னு சொல்லிட்டு அதுல ஆணவக்காரனோட சிரிப்பு, சங்கீத சிரிப்பு, சாகச சிரிப்பு, கேலி சிரிப்பெல்லாம் சொல்றாரு. பாதையில போகும் பெண்ணை பார்த்து பல்லிழுக்கும் சிரிப்பு, அதற்கு பரிசு அருந்த செருப்பு அப்படின்லாம் சொல்லி வரக்கூடிய பாடலை பார்க்கலாம். கலைஞர் அவருடைய குறும்புத்தனமான நகைச்சுவையும் எள்ளல்தனமான சீர்திருத்த கருத்துக்களையும் பார்க்கலாம். கைம்பெண் மறுமணத்தை பத்தி சொல்றாங்க. பால்ய விவாகம் ஒழிக்கப்படணுங்கிறது இந்த படத்து மூலமா நாம தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் நல்லா இருக்கும். இந்த பழைய படம் நாம நினைக்கவே முடியாத அளவுக்கு எல்லா காட்சிகளும் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இப்ப விடுகதைக்கான பதில் என்ன அப்படின்னா, வெல்லம். இன்னைக்கு அமாவாசை, எல்லாருமே பரங்கிக்காய் பால் கூட்டு வைக்காம இருக்க மாட்டாங்க. கடைசியில வெல்லத்தை சேர்த்து அந்த பரங்கிக்காய்க்கு இனிமை சேர்த்திருப்பாங்க. இந்த வெல்லத்தோட தித்திப்பை விட என்.எஸ். கிருஷ்ணன், டி.ஏ. மதுரத்தோட நடிப்பு ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு முறை பாருங்க. நன்றி, மகிழ்ச்சி.